சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரும் பார்க்கறதுக்கு. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்ல நான் ஒரு 14 வருஷம் கழிச்சிட்டு வரேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் உழவன் இங்கே தான் ஷூட்டிங். அதான் என்னோட தமிழோட படத்துக்கு கெரியருக்கு ஸ்டார்டிங்காக இருக்கு. அப்படியே இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவும் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து லைக் இது செகண்ட் ஸ்டோர். பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோருக்கு வர முடியாமல் போச்சு. செகண்ட் ஸ்டோர் என்னோட ஸ்டார்டிங் கோயம்புத்தூரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I feel it's already successful because as my career is successful from கோயம்புத்தூர்லேருந்து சக்ஸஸ் ஆனது அப்படியே பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸ் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன். மேஜிக் ஹோம் நான் கனடாவில் 93ல் ஸ்டார்ட் பண்ணினான். இது 31வது வருடம். அப்போ நான் 2010ல் மேரி பண்ணி நாங்கள் அங்கே செட்டில் ஆகிட்டோம். அப்போ நான் இவங்களை விட்டுட்டு போவேன் வீட்டில். ஒரு 1 மந்தில் சொன்னாங்க, நான் அது போரிங்காக இருக்குது, நான் வேறு போகிறேன், கம்பெனிக்கு வேறு போகிறேன், அவங்களே சொல்லுவாங்க அதை. இப்போ அதுலேருந்து அண்டையிலேருந்து இவங்க எப்போவும் சொல்லுவாங்க இந்தியாவுக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போகணுமெண்டு. நாங்கள் எங்களோட சக்ஸஸ் வந்து அங்கே 31 இயர்ஸாக பண்ணுறோம்னா அது காரணம் எங்களோட ப்ராடக்ட். அதாவது மொடியில் ஃபிக்சர்ஸ் ஃபர்னிஷிங்ன்னு சொன்னால் நாங்கள் லீடிங் அங்கே. அது எங்களோட பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் ரெஃபரல்ஸ். நாங்கள் எவ்ரி சிங்கிள் கஸ்டமரையும் மேக் ஷூர் பண்ணுறது அவை டோட்டலி ஹாப்பி அங்கே. அதால் 31 வருஷம் அதை செய்கிறோம். இப்போ அதையே நாங்கள் இப்போ இந்தியாவுக்கும் கொண்டு வரோம். நாங்கள் அக்டோபரில் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டோர். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பயங்கர ஹாப்பி அந்த சக்ஸஸ். அதுக்கப்புறம் நாங்கள் அது ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்போ இந்த அடுத்த வருஷம் என்னோட பார்ப்போம், அதுக்கு அடுத்தது என்னோட பார்ப்போம்ண்டு. ஆனால் அது இந்த சக்ஸஸை பார்த்துட்டு எங்களோட வைஸ் பிரசிடென்ட் கணேசன் உடனே சொன்னார், இது நாங்கள் டிலே பண்ணல, அது உடனே நாங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ண்டு 30 ஸ்டோர்ஸ் இன் 1 இயர் ஆல் ஓவர் இந்தியா மொத்தத்தில் 30 ஸ்டோர்ஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அது ஒரு இப்போ இதங்கட 2வது ஸ்டோர்ஸ். அப்போ இதுவரை நாங்கள் சென்னையில் வந்து இருந்த ஆக்கள்ட கஸ்டமர்ஸுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு இது தொடங்கியிருக்கிறோம். அதை அடுத்தது வந்து பெங்களூர் would be the next one. அப்புறம் கொச்சி, அப்புறம் ஹைதராபாத், விஜயவாடா அப்படியே போய் எல்லா இடத்துலையும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் என்னோட இது 17 வருஷம் மூவியில் இருந்தேன். 2009 தான் லாஸ்ட் என்னோட மூவி. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 14 வருஷம் மூவியில் பண்ணவே இல்லை. ஸோ இந்த 14 வருஷத்தில் நான் அங்கே போய் வீட்டில் போர் அடிக்கும் எனக்கு. சரிக்கா என்ன மாராணி மாதிரி தான் வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் போர் அடிக்கும் எனக்கு. ஸோ இவரோட ஆஃபீஸ்க்கு போய் அவரோட லாஞ்சில் உட்காருவேன். அங்கேயும் போர் அடிக்கும். ஸோ அப்படியே ஆஃபீஸை சுற்றி பார்ப்பேன், பின்னுக்கு ஃபேக்ட்ரிக்கு போவேன், அப்படியே கிச்சன் எல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கிச்சனுன்னா இங்கே நம்ம அம்மா சமைக்கிறது, நம்ம சாப்பிட்றது, எப்போவும் போவோம், தேவையானதான் போவோம், இல்லாட்டி இது. பட் அங்கே உலகமே கிச்சன். அவங்களுக்கு எவ்வளோ இதாக உலகம். கிச்சனில் ஒரு என்னென்ன எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, எப்படி கேபினெட்ஸ் பண்ணுவாங்க, எப்படி எல்லா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், இது எல்லாமே எப்படி பண்ணுறது எல்லாமே நான் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. எனக்கு ஃபுல் டைம் அங்கே ஒன்றும் வேலை இல்லை. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் படிக்கலாமா, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டேன். ஸோ என்னதான் ஃபஸ்ட்டு நான் கற்றுக் கொடுங்கன்னா எனக்கு ஏதோ 4-5 பேரை வச்சு பண்ணுவாங்கல்ல, இல்லை போய் ஃபேக்ட்ரியில் போட்டாங்க, இங்கே தான் கற்றுக்கணும்னு சொல்லி. பட் அங்கே ஜான் பிச்சாடின்னு சொல்லி ஒரு இட்டாலியன் டிசைனர் இருந்தாங்க. அப்போ அவங்க கீழே தான் நான் ட்ரெயினாக இருக்கேன். அவர் நல்ல பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எல்லாம். ஸோ அதுக்கப்புறமா அங்கே நான் பார்த்தது என்னென்னா லைக் அது அமெரிக்கன் கிச்சனுன்னா இவங்களதெல்லாம் அமெரிக்கன் பிராண்ட்ஸ். பட் நான் போன அப்புறம் நம்ம இந்தியன் கிச்சனில் விமன் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா எல்லாம் சமைக்கும்போது, அக்கா சமைக்கும்போது நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அமெரிக்கன் கிச்சனில் போய் நான் இந்தியன் குக்கிங், இந்தியன் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னது நான் ஒரு கிச்சன் நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன் என்னோட வீட்டுக்கு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு இவருக்கு. பிடிச்ச உடனே சொன்னார், நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதில், ஏன் நீ பண்ணக்கூடாது? அப்போ நானும் சொன்னேன், ஏன் நீங்கள் இந்தியாவில் பண்ண மாட்டீங்க? அப்போ எல்லாம் நார்த் அமெரிக்காவில் தான் பண்ணுவாங்க,
ஏன் நீங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ரி இருக்குது எல்லாம் இருக்குது. இந்தியாவுக்கு கிச்சன்ஸ் கொண்டாங்கன்னா நீ எப்போ ரெடியாக இருக்கிறியோ அப்போ தான் நான் கொண்டு வர இருந்தாங்க. பட் அந்த டைமில் எனக்கு கிட்ஸ் இருக்காங்க. விட்டுட்டு வர சொன்ன மாட்டேன்ட்டாங்க. அது ஒன்று ஏன்னா இது ரெண்டு என்னோட இது மூணு ட்ரீம் பசங்க. கிட்ஸு, நான் என்னோட ட்ரீம் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிட்ஸோடு இருக்கணும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து மூவியில் இருந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்போலேருந்து ட்ரீம் பண்ணுவேன் நான், எனக்கு கிட்ஸு, அவங்கள வளர்ப்பு, அவங்க நல்லா பார்க்கணுன்னு. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எங்களை எப்படி வளர்ப்பு கொடுத்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ நல்லா இருந்தோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் பார்க்கணுன்னு சொல்லி சரி நானும் விட்டுட்டு ஐ வாஸ் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் ஜான் பிச்சாடி அவங்கக்கிட்ட. பட் அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த டைம் வந்து, ஸோ ஐ செட் ஓகே மை கிட்ஸ் சின்னவர் கடைசி ஒரு 5வது வருஷம். ஸோ கொஞ்சமாக இப்போ தான் வரேன்னுட்டு நான் ரெடி. லாஸ்ட் டைம் அக்டோபர் கூட என்னால் வர முடியல, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்தது. ஸோ அப்படி வந்து